என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசி தமிழகத்தில் அதிகமான போராட்டங்கள் நடைபெறுவது ஜனநாயகம் தழைப்பதன் அறிகுறி என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து சரியா தவறா என்ற கேள்வியை முன்வைத்திருந்தோம். சரி என்று 55% நேயர்களும், தவறு என்று 45% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. கேள்வி. போராட்டம் என்றாலே பொதுஜன மக்களுக்கு சகஜமான இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்படுது, அமைதிக்கு பங்கம் வருது, வன்முறைகள் ஏற்படுது. இப்படி ஒரு சூழ்நிலையில் போராட்டங்கள் எந்த போராட்டம்னாலும் தேவைதானா? போராட்டங்கள் மக்களுடைய குறைகளை அரசுக்கு சொல்ல, அரசு மக்களின் குறைகளை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதோ அந்த அரசு சரியான அரசு அல்ல. போராட்டங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காத அரசு மட்டுமே சரியான அரசாக இருக்க முடியும் என்று மக்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு போராட்டம் நடத்த அனுமதியுங்கள் என்று கேட்கும் முறை என்று முழுமையாக தடுக்கப்படுகிறதோ, அவர்களே போராட்டத்தை எப்பொழுது அனுமதிக்கிறார்களோ அந்த நாள்தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் தடைக்கும் என்று நாம் சொல்ல முடியும். இந்த கருத்தோடு நாம் நிறைவு செய்யலாம். உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேர்களை மற்றொரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.